பிரைஸ் லார்ட். இன்றைக்கு தியான வசனமாக ரூத்தின் குணாதிசயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவள் முதலாவதாக ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டாள். ஆண்டவர் மேலே ஒரு பக்தி வைராக்கியம் அவளுக்குள்ளே வந்தவுடனே அவள் கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த அவளுக்கு நிறைவான பலன் கிடைக்கிறது. ஆண்டுடைய பாதத்தில், ஆண்டுடைய பிரசன்னத்தில், ஆண்டுடைய வழிகாட்டுதல், ஆண்டுடைய ஆலோசனையின்படி, ஆண்டுடைய சித்தத்தின்படி அவள் ஒப்பு கொடுக்கிறாள். அவருடைய சட்டைகளின் மறைவிலே வருகிறாள், அவருடைய ஆலயத்திலே வருகிறாள், அவருடைய பிரசன்னத்திலே வளர்கிறார். அவரோடு கூட இணைந்து வாழும்போது, அவருடைய சட்டைகள் மறைவிலே அவள் வந்துடும்போது அவளுக்கு நிறைவான பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று ரூத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அதன் பிறகு அவளுடைய வாழ்க்கை ஒரு உத்தமமான வாழ்க்கையாய் காணப்படுகிறது. நற்குணமான உத்தமமான நற்குணம் அவளுக்குள்ளே வளர்கிறது, காணப்படுகிறது. அதன் பிறகு குணசாலியான குணம் படைத்தவளாய் இந்த உலகத்துக்கு அவள் காண்பிக்கப்படுகிறாள். எப்படி இந்த குணாதிசயங்கள் ரூத்தினுடைய வாழ்க்கையில் வந்தது என்றால், அவள் உறுதியாய் ஆண்டவரை பற்றி கொண்டதின் நிமித்தம் ஆண்டவர் மேலே ஒரு பக்தி வைராத்தை காட்டுகிறாள். அது மாத்திரம் இல்லை, ஆண்டுடைய ஆலயத்தையும் ஆண்டவர் பிரசன்னத்தையும் ஆண்டுடைய வார்த்தையும் உறுதியாய் படித்து கொண்டது நிமித்தம், அவருடைய பிரசன்னத்தினாலே அவள் இருக்கிறது நிமித்தம் அவளுக்கு நிறைவான பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவள் முழுவதும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுகிறாள். அதன் பிறகு அவளுக்கு நல்ல உத்தமமான நற்குணத்தை ஆண்டவர் கொடுக்கிறாள். குலசாலியான குணம் படைத்தவளாய் இந்த உலகத்துக்கு திகழ்கிறாள். ஆகவே பிரியமானவர்களே, இந்த ரூத்தை போல ஆண்டவர் மேலே நம்ம பக்தியாய் வைராக்கியமாய் நாம் இருக்கும் பொழுது ரூத்தினுடைய குணாதிசயங்களுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கும் கிடைக்கும். அவளை போல ஒரு பக்தி வைராக்கியமாய் வாழும்போது, அவளுடைய பிரசன்னத்தை உணரும் பொழுது அந்த ஆசீர்வாதம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிற ஆசீர்வாதம், உத்தமான நற்குணம், குணசாலியான குணம் நமக்கும் கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. காட் பிளஸ் யூ.